வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருவாசகத்திற்கு உருகார், உருவாசகத்திற்கும் உருகார். இந்த கூற்றை கேட்காத தமிழர்களே இருக்க முடியாது. சொற்களால் கோர்க்கப்பட்ட வெறும் பாடல்களல்ல திருவாசகம். அது பக்தியின் உச்சம், பரம்பொருளையே நேரில் வரவழைத்த மந்திரம். இன்று நாம் காணப்போகும் கதை அந்த திருவாசகம் எப்படி பூமிக்கு வந்தது. இந்த கதையை கேட்கும் ஒவ்வொரு சிவனடியாரின் உள்ளமும் உருகும் என்பது நிச்சயம். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். காலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன். இடம் புண்ணிய பூமி தில்லை, அதாவது சிதம்பரம். அங்கே சிவபெருமானின் மீது எல்லையில்லா பக்தி கொண்ட மாணிக்கவாசகர் தங்கியிருந்தார். அவர் பாடும் ஒவ்வொரு பாடலும் தேனாக இனிக்கும், சிவத்தையே சாராக பிழியும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் மாணிக்கவாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வயதான வேதியர் ஒருவர் வந்தார். அவரது தோற்றம் எளிமையாக இருந்தது. ஆனால் நெற்றியில் திருநீறு பிரகாசித்தது, கண்களில் ஒரு தெய்வீக ஒளி தெரிந்தது. மெதுவாக நடந்து வந்த அவர் மாணிக்கவாசகரை வணங்கி பணிவுடன் பேசத் தொடங்கினார். சுவாமி, நான் தங்களின் பெரும் புகழை கேள்விப்பட்டு வந்தேன். தாங்கள் இயற்றிய தேன் தமிழ் பதிகங்களான திருவாசகத்தை ஒருமுறை முழுவதுமாக பாட முடியுமா? நான் அதை என் கையால் இந்த ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றார். வந்தவர் யார் என்று அறியாத போதிலும் அவரது பணிவான வேண்டுகோளை மாணிக்கவாசகர் ஏற்றார். அவர் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார். கண்கள் சிவத்தியானத்தில் மூழ்க அவரது உதடுகள் பிரியத் தொடங்கின. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க என்று முதல் பாடலை அவர் சொல்லத் தொடங்கியதும் அந்த இடமே தெய்வீகத்தால் நிறைந்தது. மாணிக்கவாசகர் பக்தி பரவசத்துடன் ஒவ்வொரு பாடலையும் உள்ளம் உருக பாட, அந்த வயோதிக வேதியரோ ஒரு வார்த்தை கூட தவறாமல் மிகுந்த கவனத்துடன் ஓலைச்சுவடியில் பதித்தார். மணிவாசகரின் திருவாய்மொழிய முதம் ஓலையில் சிவனின் திருக்கரங்களால் எழுத்தாக மாறியது. முழு திருவாசகத்தையும் எழுதி முடித்த பின் அந்த பெரியவர் வருகிறேன் சுவாமி என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். மறுநாள் காலை தில்லைவாழ் அந்தணர்கள் வழக்கம் போர் நடராஜர் சந்நிதியை திறந்தனர். ஆனால் அங்கே தில்லை ரகசியத்திற்கு அருகே ஒரு ஓலைச்சுவடி கட்டு இருப்பதைக் கண்டு திகைத்தனர். ஆச்சரியமுடன் அதை எடுத்தனர். அதை புரட்டி பார்த்தபோது அது மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் என்பதை உணர்ந்தனர். ஆனால் அதன் கடைசி ஓலையை புரட்டிய போது அவர்கள் உடல் சிலிர்த்து கண்கள் வியப்பால் விரிந்தன. அதில் ஒரு கையொப்பம் இருந்தது. அதில் இசைப்பு என எழுதப்பட்டிருந்தது. மாணிக்கவாசகர் சொல்ல, அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது. அழகிய சிற்றம்பலமுடையான், தில்லை நடராஜ பெருமான். இந்த திருவாசகத்தை எழுதியது வேறு யாரும் அல்ல, பிரபஞ்சத்தையே ஆட்டுவிக்கும் அந்த பரம்பொருளே என்பதை உணர்ந்ததும் அவர்கள் ஆனந்த அதிர்ச்சியில் உறைந்தனர். ஒரு நொடியும் தாமதிக்காமல் அந்த ஓலைச்சுவடிகளுடன் மாணிக்கவாசகரிடம் ஓடினார்கள். சுவாமி, என்ன அற்புதம் இது! தங்கள் திருவாசகத்தை எழுதியது தில்லை கூத்தனே என்று கூறி அந்த கையொப்பத்தை காட்டினார்கள். அதை கண்ட மாணிக்கவாசகரின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. தன் எம்பெருமான் தன் மீது கொண்ட கருணையை எண்ணி மெய்சிலிர்த்து பேச வார்த்தையின்றி நின்றார். அப்போது அந்தணர்கள், சுவாமி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருவாசகத்தின் பொருளை தாங்கள்தான் எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று வேண்டினர். மாணிக்கவாசகர் புன்னகைத்தார். அந்த ஓலைச்சுவடிகளை தொட்டு வணங்கிவிட்டு தில்லை நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் கருவறையை நோக்கி தன் கையை நீட்டினார். அவர் கண்கள் பனிக்க, குரல் தழுதழுக்க அங்கே கூடியிருந்த அனைவரையும் பார்த்து, இந்த பாடல்களின் பொருள் இதோ இந்த தில்லை அம்பலத்தானே. அவர் அப்படி சொல்லி முடித்த மறுகணம் ஒரு பேரற்புதம் நிகழ்ந்தது. கருவறையிலிருந்து ஒரு மாபெரும் தெய்வீக ஜோதி தோன்றியது. அது அனைவரின் கண்களையும் கூச செய்தது. அந்த ஜோதியை நோக்கி மாணிக்கவாசகர் மெல்ல நடந்து சென்றார். அனைவரும் காண அந்த மாபெரும் பக்தர் அந்த ஒளிப்பிழம்போடு இரண்டரக் கலந்தார். திருவாசகம் தந்த அந்த மாணிக்கம் அதன் பொருளான சிவத்துக்குள்ளேயே ஐக்கியமானது. இந்த அற்புதம் நிறைந்த கதை உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால், பக்தியின் சக்தியை உங்களுக்கு உணர்த்தியிருந்தால், நீங்களும் முழு மனதோடு கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தெய்வீக கதைகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. ஓம் நமச்சிவாயா.